மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, வணக்கத்திற்குரிய பெருந்தமிழர் எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்களே, ஐயா கோவை தம்பி அவர்களே, ஐயா விக்ரமன் அவர்களே, என் அன்பிற்கினிய நண்பர் பிரவீன் காந்தி அவர்களே, ஊடகவியலாளர்களே, என் உயிருக்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். புலி பார்வை இப்ப எல்லாருடைய பார்வையும் என் மேலதான் இருக்கு. என்னுடைய தம்பி பாலா, அவன் போராளி அல்ல, ஒரு பள்ளி மாணவன், சாதாரண மாணவன் அல்ல, நினைவாற்றல் கொண்ட அறிவுத்திறன் மிகுந்த மாணவன். பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் என்னுடைய அண்ணன், அவருக்கு மிகவும் அன்பிற்குரியவன் பாலா. ஒருவேளை அவர் செய்திகளை கவனிக்க தவறிட்டார். பாலா இன்னைக்கு பிபிசியில் என்ன செய்தி என்று கேட்டால், அந்த செய்திகளை மட்டும் சொல்வதில்லை, தொடக்கத்திலிருந்து அந்த செய்தி முடிய வரை இறுதி வரை அப்படியே அந்த செய்தியை திருப்பி ஒரு தடவை வாசிக்கிற அளவிற்கு நினைவாற்றல் கொண்ட ஒரு பிள்ளைதான் எங்கள் பாலா. கடைசியாக போர் முள்ளிவாய்க்காலை சுற்றி வளைத்து நிற்கிறது இராணுவம். மக்கள் எல்லோரும் சிங்கள இராணுவத்தின் அழைப்பை ஏற்று வெளியேறுகிறார்கள். மக்களோடு மக்களாக வெளியேறி சென்ற பிள்ளைதான் பாலா. இராணுவ சோதனை நடக்கிற போது, உன் அப்பா யார், உன் அம்மா யார், உன் பெயர் என்ன என்று ஒவ்வொருத்தராக கேட்கிற போது, பாலச்சந்திரன் தலைவர் பிரபாகரனின் மகன் என்று தெரிய வருகிறது. சிங்கள இராணுவம் சிறைபிடிக்கிறது. இதுதான் நடந்தது. ஒருபோதும் அவன் போராளியாக இருந்ததில்லை. இயக்கத்தில் 18 வயதுக்கு கீழே எவருக்கும் இடமில்லை. இங்கே சில செய்திகளை சொல்லியாக வேண்டியிருக்கிறது. இவர்கள் சொன்னது போல சில மணித்துளிகள் மட்டும் பேசி செல்ல முடியாது. இங்கே இருக்கிற எங்களுடைய ஐயா பாரிவேந்தர் என்னை அவருடைய கல்லூரி விழாவுக்கு அழைத்திருந்தார்கள். அவருக்கு அருகிலே நான் அமர்ந்திருந்தேன். என் காது கிட்டே ஏழை குழந்தைகள், படிக்க முடியாத மாணவர்கள் யாரேனும் வந்தால் அழைத்து வாருங்கள், நாம் படிக்க வைப்போம் என்று சொன்னார்கள். என்னிடத்தில் மட்டுமல்ல, பல பேரிடத்தில் இதை சொல்லியிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னதிலிருந்து இன்று வரை படிக்க வசதி இல்லாத மாணவர்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன், அனுப்பி வைக்கிறேன். மறுக்காமல் இன்று வரை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெருமகன் தான் இங்கே இருக்கிற நமது ஐயா பாரிவேந்தர் அவர்கள். என்னுடைய நண்பன் பிரவீன் காந்தி. நான் சிறு வயதிலிருந்தே இந்த இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் மான உணர்வோடும் இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறவன். ஆனால் காந்தி அப்படி இல்லை. என்னை போன்றவர்களை பார்த்து இந்த உணர்வுக்குள் வந்தது. பாலா படத்தை பார்த்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தோன்றியிருக்கும். எனக்கு ஒன்று தோன்றியது, எங்கள் பிள்ளை பாலா, நாங்கள் பார்த்த பிள்ளை பாலா. அவன் வெறித்து தொலைதூரத்தை பார்க்கிற போது, என் சித்தப்பாக்களே, என் பெரியப்பாக்களே, என்னிலும் வயதில் முதிர்ந்த என் அண்ணங்களே, என் அக்காக்களே, என் தம்பிகளே, என் பாசத்திற்குரிய என் சொந்தங்களே, உலகமெங்கும் பரவி வாழ்கிற 12 கோடி என் சொந்தங்களே, இத்தனை பேர் இருக்கிற போது நான் எந்த நிலையில் நிற்கிறேன் என்பதை பாருங்கள். இது நமது இனம் எவ்வளவு இழிவான அடிமை நிலையில் நிற்கிறது என்பதற்கு சாட்சி என்று அந்த பிள்ளை சிந்தித்திருப்பானோ எண்ணியிருப்பானோ என்றெல்லாம் எனக்குள் ஓடியது. என் நண்பனுக்கு இந்த பாலா சிங்கள இராணுவத்திடம் பிடிபட்ட போது யாருமே காப்பாற்ற முயற்சி செய்திருக்க மாட்டார்களா? செய்திருப்பார்கள் அல்ல, செய்திருப்பாங்க. இவரை பிடித்து வைத்துக் கொண்டு உன் அப்பா எங்கே சொல் என்று மிரட்டியிருப்பாங்க. இப்படியெல்லாம் ஒரு இயக்குனராக அவருக்கு பல கற்பனைகள், சிந்தனைகள் ஓடி இருக்கிறது. அதை திரையில் வடித்திருக்கிறார். திரையில் நீங்கள் பார்க்க போறதெல்லாம் உண்மை அல்ல, ஆனால் எல்லாமும் பொய் அல்ல. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல. இதில் எதில் மதிக்கத்தக்கது? ஏதாவது ஒன்று இந்த இனத்துக்காக நாம செய்யணும்னு நினைக்கிறதுக்கே அது மிகவும் போற்றத்தக்கது, மதிக்கத்தக்கது. அந்த வழியில் இசையமைத்து பாட்டு எழுதி
எல்லாவற்றையும் செய்த என்னுடைய நண்பர் பிரவீன் காந்திக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்படி வருகிற முயற்சிகள் முறிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே என் அருமை ஐயா விக்ரமன் அவர்கள் சொன்னது போல குறைகள் இருக்கலாம், ஆனாலும் இந்த படங்கள் திரைக்கு வரணும். இல்லை என்றால் இது போன்ற படங்களே எடுக்கப்படாது போய்விடும். என்னுடைய தலைவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. சிம்லர்ஸ் லிஸ்டை போல, பிரேவ் ஹார்ட்டை போல எமது இன விடுதலை போராட்டமும் இந்த திரைப்படமாக வந்து விடாதா என்ற ஏக்கம் இருந்தது. அதன் வெளிப்பாடுதான் ஆணிவேர், எல்லாளன் போன்ற படங்கள். அதுபோன்ற முயற்சிகள் எப்போதும் வரவேற்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த புலிப்பார்வை போன்ற படங்கள் வரணும்னு நாங்க நினைக்கிறோம். இதுல விடுதலை புலிகள் யார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர்கள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். அதுதான் விடுதலை புலி. நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்டவர்கள். என்னை போல ஒரு அடிமை மகன் இன்னொருவன் இந்த இனத்தில் பிறந்துவிடக் கூடாது என்பதற்காக போராடியவர்கள். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. இது ஹோசிமின். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இது அண்ணல் அம்பேத்கர். அதே 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. இது எமது தலைவன் மேதகுவே பிரபாகர். அந்த சுதந்திரத்திற்காக போராடி செத்தவர்கள் விடுதலை புலிகள். அதை நாம தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை ஆயிரம் இனப்பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி படுகொலை செய்திருக்கிறது சிங்கள ராணுவம். ஒரு புலிப்பிள்ளை, ஒரு தமிழ் மகன் சிங்கள பெண்களினுடைய தாவணியை தொட்டான், நிழலை தொட்டான் என்ற ஒரு செய்தியை இந்த வரலாற்றில் என்னைக்காக நீங்க பிடிச்சதுண்டா? இல்லை. அதை நாம தெரிஞ்சுக்கணும். பிரபாகரன் யாரு? நாம் புறநானூற்று வீரத்தை படித்தோம், அவன் மட்டும்தான் படைத்தான். அதான் எங்கள் தலைவன் பிரபாகரன். யார் பிரபாகரன்? ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகளை எல்லாம் பத்திரமாக இரட்டைக்குள் அடைகாட்டுமே, அது தப்பி ஓடிவிட்டால் வானத்திலே பறந்து வருகிற பருந்து கொத்தி பிடிக்குமே, அந்த பருந்து தன் குஞ்சை தூக்கிவிடக் கூடாது என்பதற்காக பறக்க வலு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் பறந்து காக்குமே தாய் கோழி. அப்படி என் இன மக்களை பாதுகாத்த தாய் கோழிதான் எங்கள் தலைவன் பிரபாகரன். அந்த கோழியின் செயலே பயங்கரவாதம் என்றால் பருந்தின் செயல் என்னவாதம் என்பதை என் அன்பு மக்கள் நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். புலிகள் பழகி பார்த்தால் வீரம் தெரியும், பகைத்து பார்த்தால் வீரம் தெரியும். அதுதான் புலிகள். இங்கே பிரபாகரன் தனி மனிதனாக நின்று தனக்கு ஒரு நாடு வேணும்னு ஆசைப்படல. ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் மொத்த விருப்பத்தை ஒத்த உருவமாக நின்று கேட்டார். எந்த வழியில? கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான். இந்த நாட்டின் விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ். அதே எமது தலைவர் சொன்னார், நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்று. இதில் என்ன பிழை இருக்கிறது?